வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து நம்ம சக்கமோட்டோ டேஸோட சீசன் 1 எபிசோட் 1 பார்க்க போகிறோம். எடுத்தோன்னே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆள் வந்து இருட்டில் கையில் கன்னோட நடந்து வரான். பில்டிங்லாம் அடிஞ்சு விழுது. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா ஏஜென்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அவன் அங்கே இருக்கா கன்னெல்லாம் ரெடி வைக்க அப்படின்னு. அவன் அதெல்லாம் கட்டுக்கிற அவன் கிட்ட வந்துகிட்டே இருக்கான். சுடுங்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சுட ஆரம்பிச்சிடுறாங்க. அவனோட கையில் இருக்கிற கத்தி வச்சு புல்லட்ஸ் எல்லாமே அவன் டாச் பண்ணிடுறான். கையில் ஓங்கி காலம் ஓடுறான். அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா செவரெல்லாம் பேந்துருது. ஒரு ஏஜென்ட்ஸாக அவன் வந்து கொல்ல ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் அவனை ஒரு மாதிரி கொள்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவன் எல்லாரையும் கொண்டுறான். மிஷின் கண்ணெல்லாம் வச்சுட்டு அவனை சுடுறாங்க. அவன் வந்து எல்லா புல்லட்ஸையும் டாச் பண்ணிடுறான். கடைசியில் ஒரே ஒரு தேவோட இருக்கான். எங்கடா போனவன் அப்படி தேடிக்கிட்டு இருக்கான். ஒரு காலத்தில் ஒரு லெஜெண்டரியான ஹிட்மேன் இருந்தா. அவரோட பேர் என்ன அப்படின்னா டாரோ சக்கமோட்டோ. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா கேங்ஸ்டர் அவனை பார்த்து பயலாம். ஹேட்மேனுக்கும் அவன் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தான். அது எல்லாமே ஒரு நல்ல மாறிடுச்சு. இவன் வந்து சூப்பர் மார்க்கெட்ல மளிகை சாமான்லாம் வாங்குறான். ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்கறான். அந்த பொண்ணு மேல அவன் லவ்ல விழுந்துட்டான். அதுக்கப்புறமா அவன் வந்து ஹிட்மேன் ஃபீல்ட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டான். அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனோட ஃபேமிலிக்கு குழந்தையெல்லாம் வந்துருச்சு. பார்த்தோம் அப்படின்னா சக்கமோட்டோ வந்து பயங்கர தடியா குண்டாயிட்டான். பார்த்தோம் அப்படின்னா ஒரு தேவை சிட்டிக்குள்ள வரான். இந்த இடமா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன். கடைசியில் உங்களை கண்டுபிடிச்சு சக்கமோட்டோ இங்கே சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன பையன் வந்து கிளாஸ்ல வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு இந்த டார்கெட்ல ஹிட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீ வந்து எனக்கு ஃப்ரீயாக ஜூஸ் கொடுக்கணும் ஓகேவா. சக்கமோட்டோட ஒய்ஃப் வந்து வந்துடுறான். என்னடா பண்ணிட்டு இருக்க. வந்து இங்கே கொஞ்சம் நாளாவே நிறையா வந்துட்டு இருக்கா. ஆமா அப்படின்ட்டு சக்கமோட்டோ சொல்றாரு. அவன் வந்து பின்னாடி வந்துட்டு நேரம் வந்து ஷூட் பண்றான். அதை மிஸ் பண்ணிட்டான். இந்த தடவை குறித்த பாதர் அப்படின்ட்டு நேரம் எடுக்க போறான். அதுக்குள்ள கதவை யாரும் திறந்துடுறாங்க. அவனோட பேக்ல இருந்து புக்ஸ் திங்ஸ் எல்லாமே கீழே விழுந்துருது. அந்த இங்க் வந்து கஸ்டமரோட பேண்ட்ல பட்டுருது. லூசு பெரிய என்ன நினைச்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த கஸ்டமர் வந்து கோவப்படுறான். அவங்கிட்ட சட்டையை பிடிச்சி தூக்கிட்டா. அவன் வந்து சொல்றான் இப்போ நம்ம என்ன பண்றது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறா. சின்ன பையன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேண்ட்ல அவனோட காலை வச்சிடறான். இங்க் வந்து மறுபடியும் பேண்ட்ல ஒட்டிடுது. அவன் வந்து பயங்கர கடுப்பாயிட்டு அவனை ஒரே ஒரு பஞ்சு விட போறான். அந்த நேரத்தில் சக்கமோட்டோ வந்து அவன் கையை பிடிச்சி தடுத்துறாரு. அவனோட வயிற்றுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா பென்சிலை வச்சு அவனை கழுத்துல குத்தி கொலை பண்ற மாதிரி நினைக்கிறாப்ல. ஆனா அதுதான் பண்ணல. அவனை சும்மா விட்டுறாரு. அந்த நேரத்தில் வெளியில ஒரு தேடி வந்துட்டு இருந்த பையன் வந்து உள்ள வந்துடுறான். அவன் வந்து சொல்றான் பெண்ணு வந்து லோவர் ஜான கேரோட்டிட் ஆர்டரியில ஸ்ட்ரைட்டா உள்ள போச்சு அப்படின்னா நீங்க நினைச்சதை வந்து நான் பார்த்தேன் அப்படின்ட்டு அவன் சொல்றான். நாளாச்சு மிஸ்டர் சக்கமோட்டோ இன்னும் யாரு அப்படின்னு தெரியுதா. நான் தான் ஷின் த சைக்கிக் அப்படின்னு சொல்றான். சக்கமோட்டோ வந்து மைண்ட்ல அவனை கொள்ற மாதிரி நினைக்கிறான். ஆனா அவன் சைக்கிக்ன்றான் அவனுக்கு தெரிஞ்சிருது. வீட்டுக்குள்ளே என்னை கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்றான். யாரும் தெரியல நான் தான் ஷின். கீழே வந்து நான் ஒர்க் பண்ணேன் மறந்துட்டீங்களா. எல்லாரும் சொல்றது உண்மைதான் போல இருக்கு. நீங்க வந்து இங்க வந்து மாம் அண்ட் பாப் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க. வாங்க சக்கமோட்டோ நம்ம வந்து போலாம் ப்ளீஸ் வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஹிட்மேன் யாருமே இருந்தது இல்லை. இப்போ பாருங்க உங்களை பாடியை பாருங்க. அவர் வந்து சொல்லிடுறாரு நான் ஹிட்மேனா இருந்த காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. அதை கேட்டுட்டு அவன் வந்து பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிட்டான். அவங்களை பார்த்து இந்த ஊர்ல இருந்து எல்லா கேங்ஸ்டரும் பயப்படுவானுங்க. இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த லெஜெண்டரியான ஹிட்மேன் நீங்க தான். அந்த லைஃப் எல்லாத்தையுமே அப்படியே தூக்கி போட்டுட்டு வந்துருவீங்களா அப்படின்ட்டு அவன் வந்து கோவப்படுறான். அவர் அதெல்லாம் கண்டுக்கிறாங்க. நூடுல்ஸ் எடுத்து சாப்பிட்றாரு. நீங்க வந்து ஃபீல்டில் ரேஷன் என்ன கொடுக்குறாங்களோ அது மட்டும் தான் சாப்பிடுவீங்க. சொல்ல போனோம் அப்படின்னா அவங்களுக்கு சத்தியமான கடன் தெரியல அப்படின்னு அவனோட சிகரெட் எடுத்து பற்ற வைக்கிறான். அவர் கையில இருந்த கத்தியால அந்த சிகரெட்டை ஒரே விட்ட வட்டிடுறாரு. பின்னாடி கையை கட்டுறாரு. பார்த்தோம் அப்படின்னா நோ ஸ்மோக்கிங் அப்படின்ட்டு அங்கே ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. அவரோட ஸ்பீடை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டான். அந்த ஆள் வந்து குண்டாயிட்டாலும் இவன் வந்து ரொம்ப டேஞ்சரான அப்படின்னு நினைக்கிறான். நீங்க வந்து என்ன இப்போ பயமுறுத்துறீங்களா அப்படின்னு கேட்கறான். அந்த நேரத்தில் போஸ்ட்மேன் வந்து டெலிவரி பண்ண வரா. சக்கமோட்டோ உங்களுக்கு சாப்பாடுல இருந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. உங்கள்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்கணும். நான் சக்கமோட்டோ கிட்ட இருந்து ஒரு ஃபேவரா என்னவா இருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஒருவேளை அவன் வந்து ஒரு சிவிலியன் மாதிரி வேஷம் போட்டு ஹிட்மேன் ஜாபுக்கு மறுபடியும் ஹையர் பண்ண வந்திருக்கானா. அங்க பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து இந்த மரம் வந்து ரொம்ப டாலா இருக்குது. என்னால மேல இருக்க பிரான்சஸ் எல்லாம் வெட்ட முடியல அப்படின்ட்டு மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போயிட்டா. சக்கமோட்டோ உங்களால தான் முடியும் தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை கட்டுறான். அவன் வந்து ஃபாஸ்டா சருன்னு மரத்துல இருக்க பிரான்ச் எல்லாத்தையும் வெட்டிட்டான். பார்த்தோம் அப்படின்னா சக்கமோட்டோ இங்க பாருங்க என் பொண்ணு வந்து வெஜிடபிள்லாம் சாப்பிடவே மாட்டான். அவர் போய் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பூன் எடுத்துட்டு வெஜிடபிள்லாம் அவளுக்கு ஊட்டி விட்றாரு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா பிளே கிரவுண்ட்ல 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எங்கள்கிட்ட விளையாடுறதுக்கு ஒரு பால் தான் இருக்கு அப்படின்னு சக்கமோட்டோ வந்து அந்த பாலை பிச்சுட்டு 2 பாலை மாத்தி கொடுத்துட்டான். இன்னும் வந்து கேட்கறேன் சக்கமோட்டோ என்ன ஊருக்கே நீங்க ஹெல்ப் பண்றீங்களா. எனக்கு இப்போ எல்லாம் புரிஞ்சுது. நீங்க வந்து மக்களுக்கு நல்ல விஷயம் செஞ்சு உங்களோட ஐடென்டிட்டி வந்து மறைச்சிக்கிறீங்க தானே. ஆனா உங்கள்கிட்ட நான் வந்து உண்மையிலே சொல்லி ஆகணும் சக்கமோட்டோ. அவரோட பார்வையில இருந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப காமெடியா இருக்கீங்க. அவன் வந்து போயிட்டு திரும்பி வர அப்படின்னு சொல்லிடுறான். அந்த நேரத்தில் அந்த சின்ன பையன் வந்து அவன் தலையில ஒரு அம்பு விட்டுறான். அவன் வந்து கிளம்பி அங்க இருந்து கார்ல போக ரெடி ஆகுறான். இவரை பார்த்து நான் கடைசியா 5 வருஷம் ஆச்சு உண்மையிலேயே ஃபீல்ட் அவுட் ஆயிட்டான் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். ஆனா உண்மையை சொல்ல போனா சக்கமோட்டோ வந்து இன்னும் சூப்பரா தான் இருக்கிறாரு. என்னதான் வெயிட் போட்டிருந்தாலும் அவரோட அவரா வந்து இன்னும் பழைய மாதிரியே தான் இருக்குது. அவர் கூட சேர்ந்து மறுபடியும் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது அப்படின்னு காருக்குள்ள அங்கிட்டு ஆடிட்டு இருக்கிறான். வெளியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு லேடி வந்து அங்கிட்டலாம் பார்க்காத வா போலாம் அப்படின்ட்டு அவனை கூட்டிட்டு போறாங்க. அவனுக்கு பார்த்தோம் அப்படின்னா பாஸ்டர் ஒரு ஃபோன் கால் வருது. அவனை நீ கன்வின்ஸ் பண்ணியா அப்படியா இல்லை அப்படின்னா நீ என்ன அவனை கொண்டுட்டியா பாஸ் நம்ம வந்து இதை கண்டிப்பா பண்ணியாகணுமா அப்படின்னு அவன் கேட்கறான். சக்கமோட்டோ வந்து இப்போ ரொம்பவே குண்டாயிட்டா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஷின் நான் சொல்றதை நல்லா கேளு. நம்ம கேங்ல இருந்து ஒரு ஆள் டிசப்பேர் ஆட்டா அப்படின்னா நம்ம வந்து அவனை கண்டிப்பா போட்டு தள்ளணும். நம்ம கேங்கோட ரூல்ஸ் அதுதான். சக்கமோட்டோ வந்து அந்த ரூலை மீறிட்டான். வந்து அவனை சும்மா அப்படியே போட்டுறக்கூடாது. உன்னால அதை பண்ண முடியல அப்படின்னா நான் வேற அனுப்புறேன் அப்படின்ட்டு கோவமா சொல்லிடுறான். அவன் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா அடுத்து நீ தாண்டா அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ளே ஃபோனை கட் பண்ணிட்டான். வேற சாய்ஸே இல்லையாடா அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். அவன் வந்து நான் நைட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டான். அவனோட பழைய நினைவுகளை நினைச்சு பார்க்கறான். சக்கமோட்டோ கூட ஒர்க் பண்ணது மனசுக்குள்ள நினைக்கிறான். நான் பண்ணல அப்படின்னா வேற யாராவது இந்த விஷயத்த பண்ணுவாங்க. அவன் வந்து கண்டிப்பா சாக போறான் அப்படின்னா அது வந்து என் கையால தான் இருக்கும் அப்படின்ட்டு கண்ணு எடுக்கிறான் அவன் கையில. பார்த்தோம் அப்படின்னா சின்ன பசங்க 2 பேரும் ஸ்ட்ரீட்ல விளையாடிட்டு இருக்காங்க. வந்து கையில ஒரு குச்சி வச்சு இது என்ன மாதிரி பூப்புன்னு நினைக்கிறேன்னு கேட்கறான். அடே கரும முடிச்சவனே அதெல்லாம் தொடாதா அப்படின்ட்டு அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஷின் வந்து வந்துடுறாங்க. சக்கமோட்டோ ஒய்ஃப் வந்து பார்த்துட்டு சொல்றான் அடே நேற்று வந்து இல்லை நீ தானே மறுபடியும் வண்டியா அப்படின்னு அவ கேட்கறான். அவன் வந்து அதெல்லாம் ஆன்சர் பண்ணாம கண்டுக்கிறாம போயிட்டான். சின்ன பையன் வந்து பின்னாடி இங்க பாருங்க நான் வந்து ஏலியன் பூப் கண்டுபிடிச்சிருக்கேன். ஷின் வந்து இப்போ என்னை மனுஷன் கிட்ஸ் விளையாடுறதுலாம் டைம் இல்லை அப்படின்ட்டு கண்ணை வெளியில எடுக்கிறான். பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து கண்ணை பின்னாடி குளிச்சு வச்சுக்கிட்டே சூப்பர் மார்க்கெட் என்டர் ஆகிறான். சக்கமோட்டோ வந்து எங்க நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிட்டு இருக்காரு. அவன் வரதை நோட்டீஸ் பண்ணிடுறாரு. சக்கமோட்டோ ஹாய் இன்னைக்கு ப்ராப்ளி நான்
டவுனை விட்டு போறேன், அதனால நான் வந்து உங்களை மீட் பண்ணிட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு அவனோட கன் எடுத்துட்டு டக்குன்னு அவரை ஷூட் பண்ண ட்ரை பண்றான். அந்த நேரத்தில் சக்கமோட்டோ என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அவர் வாயில வச்சிருந்த பபிள் கம் அவன் மேல ஷூட் பண்ணிடுறாரு. அந்த பபிள் கம் வந்து அந்த புல்லட் மேல பட்டு அது டைவர்ட் ஆயிடுச்சு. ரீலோட் பண்றதுக்குள்ள அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து காணாம போயிட்டாரு. உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள தேடிட்டே போறான். அவர் வந்து ஒரு செல்ஃபுக்கு பின்னாடி விழுந்துட்டு ஒரு பொருள் எடுத்துட்டு பின்னாடி தூக்கி போறாரு. அவன் வந்து என்னாச்சு அப்படின்னு செக் பண்ண போறான். அந்த நேரத்தில் ஒரு ரப்பர் பேண்டும் கம்மையும் எடுத்துட்டு அவர் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவன் ஷெல்ஃப் நடுவில் வந்த உடனே அவன் அட்டாக் பண்ணிடுறாரு. அவன் வந்து டாட்ச் பண்ணிடுறான். பார்த்தோம் அப்படின்னா ஷெல்ஃப் மேல ஜம்ப் பண்ணி டக்குன்னு அவன் பின்னாடி வந்து அவன் அட்டாக் பண்ணிடுறாரு. ஒரே ஒரு எத்து விட்டுறாரு. அவன் வந்து பறந்து போய் கீழே விழுந்துடுறான். அவன் கண்ணில் இப்போ பழைய சக்கமோட்டோவை பார்க்குற மாதிரி இருக்கு அவனுக்கு. நான் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தேன் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். வந்து கண்ணை முடிச்சு பார்க்குறான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரில் பின்னாடி அவனை படுக்க வச்சிருக்காங்க. தலையில் கெட்டு போட்டு குட்டி பொண்ணு சொல்கிறான், இங்கே பாருமா அவன் முடிச்சிட்டான் அப்படின்னு. அப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு அவன் கேட்குறான். நீ வந்து இந்த ஸ்டோரோட செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறேன், இங்கே தான் நாங்கள் தங்குறோம், நீ நீங்கள் நைட்டு டின்னர் எங்கள் வீட்டில் தான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறான். அங்கே பார்த்தோம் அப்படின்னா வகை வகையாக டின்னர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா ரைஸ் வேணுமா, எக்ஸ்ட்ரா மெகா ரைஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறாவ. அவன் வந்து கொஞ்சம் நேரம் எதுவுமே பேசாமல் இருந்துட்டு நார்மல் அமௌண்ட்டே போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்த்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாரும் ப்ரே பண்ணுறாங்க. அவனுக்கு வந்து என்ன நடந்ததுன்னே புரியல, ரொம்ப ஷாக் ஆகிட்டான். நான் வந்து அவனை கொள்ள ட்ரை பண்ணேன், ஒருவேளை அந்த சாப்பாடில் பாய்சன் தான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். பரவாயில்ல, நான் வந்து பாய்சன்லாம் விட்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சாப்பாடு எடுத்து சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி நடுங்கிறான். இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப வாமா இருக்கு அப்படின்னு சக்கமோட்டோட வைஃப் வந்து சொல்லிடுறான். நீ எப்படி ரியாக்ட் பண்ணியோ அதே மாதிரி இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறான் பாரு அப்படின்னு. அவன் வந்து சாப்பிட்டே இருக்கும்போது புதுசாக ஒரு ஃபீலிங் வருது அவனுக்கு. என்னடா ஃபீலிங் இந்த மாதிரி நான் எந்த வேலை பார்க்கும்போது ஃபீல் பண்ணது இல்லையே, எனக்கு இப்போ தான் எல்லாம் புரியுது. சக்கமோட்டோக்கு வந்து இந்த மாதிரி லைஃபோட லிட்டில் மூமெண்ட்ல என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாப்ல. இதனால தான் இவர் வந்து அவரோட வேலையை வந்து குட் பண்ணியிருக்கலாம். நைட் அவன் வந்து அங்கேருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிறான். சக்கமோட்டோ டின்னருக்கு வந்து ரொம்ப நன்றி. அவர் வந்து எதுவுமே பேசாமல் பின்னாடி கையை கட்டுறாரு. இந்த போர்டில் பார்த்தோம் அப்படின்னா தேங்க்யூ ப்ளீஸ் கம் அகேன் அப்படின்னு போட்டிருக்கு. அவன் வந்து லைட்டாக சிரிச்சிட்டு அவரோட டேலண்ட்டுக்குலாம் நான் வந்து ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு நினைக்கிறான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா கேங் மெம்பர்ஸ் கிட்ட அவன் வந்து திரும்பி போகிறான். சரி சொல்லு என்னாச்சு அப்படின்ட்டு அந்த கேங் லீடர் வந்து கேட்குறான். அவன் வந்து எதுவுமே பேசாமல் உட்காந்துறான். உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது, அவனை உன்னால் கொல்ல முடியல அப்படிதானே பாஸ், நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்கிறான். நீ எந்த ஒரு விதமான எக்ஸ்கியூஸும் கொடுக்க வேணாம், தெரியுது. அவன் வந்து அழுதுகிட்டே சக்கமோட்டோ வாழ விடுங்க அப்படின்ட்டு காலை விழுந்து கெஞ்சிறான். அடே பைத்தியக்காரன், என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும். நீ ஏன்டா இப்போ சக்கமோட்டோ டிஃபெண்ட் பண்ணுற அப்படின்னு அவன் கேட்குறான். அவனுக்கு வந்து ஒரு ஃபேமிலி குடும்பம்லாம் இருக்குது. சக்கமோட்டோ வந்து நம்மளோட கேங் ரூல்ஸை வந்து மீறிட்டான், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் தூக்கி போட்டுட்டு அவன் வந்து போயிட்டா, அதனால நம்ம வந்து அவனை கண்டிப்பாக கொண்டே ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறான் அந்த பாஸ். அப்படி இருக்க பட்சத்தில் என்னை வந்து நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கோங்க, அவனுக்கு பதிலாக என்னை கொள்ளுங்க அப்படின்ட்டு அவன் தலைமையில் வைக்கிறான். நான் சொல்கிறத கேளுங்க ப்ளீஸ், சக்கமோட்டோ விட்டுருங்க அப்படின்ட்டு ட்ரிகர் எடுத்து புல் பண்ண போகிறான். வந்து அவனுக்காக ஏன்டா அதெல்லாம் பண்ணுற அப்படின்னு அந்த பாஸ் கேட்குறாங்க. வந்து நான் எனக்கு பிடிச்ச ஒரு ஆளோட தலைமையில் கன்னை பாயிண்ட் பண்ணுறேன், ஆனால் பரிகாரம் தான் அது, அதனால தான் இப்போ என் தலையில் கன் வச்சிருக்கேன். ஓகே நீ இப்போ செத்துரு, நான் வந்து சக்கமோட்டோ வாழ விட்றேன் அப்படின்ட்டு அந்த பாஸ் சொல்லிடுறான். அதாவது மனசுக்குள்ள நினைக்கிறேன் பைத்தியக்காரன், இவன் செத்துட்டா மட்டும் நான் சக்கமோட்டோ சும்மா விட்டுருவேன். இன்னும் வந்து ஒரு சைக்கிக்னால அவன் மைண்டில் பேசுறதெல்லாம் கேட்டுருது அவனுக்கு. எனக்கு தெரியும்டா இந்த மாதிரி நீ விபரீதமாக எதனா பண்ணுவோம் அப்படின்னு கன் அந்த பாஸ் மேலே பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன நடக்குதுங்க, என் மைண்டை ரீட் பண்ணிட்டியா அப்படின்னு இந்த பாஸ் வந்து அங்கே ஓட பார்க்குறான். சுற்றி இருக்க எல்லாரும் இவனை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஷின் வந்து இப்போ பாஸை தேடி ஓடிட்டு இருக்கான். பார்த்தோம் அப்படின்னா சக்கமோட்டோ வந்து ஷாப்பில் உட்காந்து எல்லாத்தையும் லிசன் பண்ணிட்டு இருக்காரு ஃபோனில். திடீர்னு அவரோட கேஷ் ரெஜிஸ்டர்லேருந்து கீ அன்லாக் பண்ணுறாரு. ஒரு கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகுது. அடையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு சீக்ரெட்டான பேசேஜ் வந்து ஓப்பன் ஆயிருது. உள்ள பார்த்தோம் அப்படின்னா கன்சு கத்தி அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா ஷின் வந்து கேங் மெம்பர்ஸ் தப்பிச்சு எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டு இருக்கான். அவனை வந்து எல்லாரும் கொல்ல பார்க்குறாங்க. இப்போ திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா மேலே இருந்து ஒரு ஆள் ராக்கெட் லான்ச்சர் எடுத்துட்டு அவன் மேலே பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணுறது ரெடியாக இருக்கிறா. மேலே இருக்கிற டக்கு நோட்டீஸ் பண்ணிட்டு டாச் பண்ணிட்டா. என்னடா பண்ணுறீங்க, ஒருத்தன் தான் இருக்கு, அவனை கொல்ல முடியல அப்படின்ட்டு பாஸ் வந்து கேட்குறான். அவன் வந்து ஒரு சைக்கிக்கா இருக்கான் பாஸ், மைண்டெல்லாம் ரீட் பண்ணுறா. பாஸ் வந்து சொல்கிறான் நீங்கள் வந்து அவன் கிட்டக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட மைண்டை ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவா, வந்து தள்ளி நின்று அவனை சரௌண்ட் பண்ணுங்கடா அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் மேலே வந்து ஷின் ஒரு ஆள் வந்து கொண்டுறான். பார்த்தோம் அப்படின்னா அவன்கிட்ட வந்து லாஸ்ட் மேகசின் தான் இருக்குது, இதுக்கு மேலே புல்லட் இல்லை ஷின் கிட்ட. அப்போ எதனா பண்ணியாகணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறான். அந்த நேரத்தில் வெளியில் போய் ஒருத்தவங்க ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறான். அங்கே பார்த்தோம் அப்படின்னா அவனோட காலில் வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. இன்னும் வந்து தரையில கொடுத்துட்டா அவனை எல்லாரும் சரௌண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ டக்குன்னு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா சக்கமோட்டோ வந்து அவங்க எல்லாரையும் கரண்ட் ஷாக் வச்சு அடிச்சிடறாரு. ஷின்னுக்கு வந்து ஒரே ஷாக்கு. சக்கமோட்டோ நீங்களா கேங் லீடர் வந்து பார்த்துட்டு சொல்கிறான். சக்கமோட்டோ வந்துட்டு அவளை எல்லாரும் கொண்டுடா அப்படின்ட்டு ஆர்டர் போடுறான். சக்கமோட்டோ வந்து சிம்பிளாக 2 சாப்ஸ்டிக் வச்சுட்டு அவங்க எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்காரு. புல்லட் எல்லாத்தையுமே சாப்ஸ்டிக்ஸ் வச்சே பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க ஷூட் பண்ணுற எல்லா புல்லட்டையுமே வந்து சாப்ஸ்டிக் வச்சுட்டு பிளாக் பண்ணி டாச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கேங் மெம்பர்ஸ் எல்லாரும் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே அவனை தனியாக அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, எல்லாரும் ஒன்றா அட்டாக் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்கிறான். அதை பார்த்தோம்னா கையில் கத்தி ரெடியாக வச்சுக்கிட்டு அவங்க ஷூட் பண்ணுற புல்லட் எல்லாத்தையுமே டாச் பண்ணிட்டு என்ன வந்து ஒரே விட்டு வெட்டிறாரு. கண்ணு வந்து இப்போ 2 துண்டா போயிடுச்சு. இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேங் லீடர் வந்து ஒரே போடா போட்டு கொண்டுறாரு. இன்னும் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வேந்து போயிட்டான். லெஜெண்டரி ஹிட்மேன் வந்து திருப்பி வந்துட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் இங்கே தான் அப்படின்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியும். ஃபோட்டோ வந்து அவனோட கண்ணில் இருந்து ரீலோட் பண்ணுறாரு. அங்கேருந்து ஒரு பக் வந்து கீழே விடுது. நேற்று நைட்டு நான் மைக்கு விழுந்தப்போ இதில் பிளான் பண்ணியிருக்கலாம். அவர் தாண்டி எந்த விஷயமும் வெளியில் போகாது அப்படிதானே. ஃபோட்டோ இதை வந்து நான் சொல்லி ஆகணும், இன்னைக்கு வந்து என்ன நடந்ததாலும் நான் வந்து ஊரை விட்டு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன் அப்படின்ட்டு அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ள ஒரு ஏப்ரான் எடுத்து அவன் மேலே தூக்கி போடுறாரு. ஒரு நேரத்துக்கு இன்னொரு எண்ணு கிடைக்கும் உனக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. ஒரு டைம் பார்த்தா அப்படின்னா அவனுக்கு இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சம்பளம் கிடைக்கும். என்னது நான் கடையில் வேலை பார்க்க போறேன் அப்படின்னு நினைக்கிறேன். என் பார்த்தோம் அப்படின்னா கேஷ் ரெஜிஸ்டருக்கு முன்னாடி அவன் வந்து நிற்கிறான். என் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ரேமன்லாம் சாப்பிடாது ஓகேவா, போட்டிருக்கிறது வந்து புது சட்டை சரியா. அது மட்டும் இல்லை நம்ம வந்து ஷெல்ஃபில் இருந்து ரேமன்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்க. அந்த நேரத்தில் அவனோட ஒய்ஃப் வந்து பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறான். அந்த ஏப்ரன் உனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்றான். உண்மையிலே நல்லா இருக்கு, நீ வந்து பார்க்க எங்கள் டாடி மாதிரியே இருக்கு அப்படின்னு அந்த குட்டி போட்டு சொல்றா. பாட்டி வந்து ஷெல்ஃபில் ஏதோ தேடிட்டு இருக்காங்க. அவன் வந்து எடுத்து கொடுக்குறா. நான் இதை தான் தேடுறேன் அப்படின்னு உலக பூரா தெரியும். அந்த சின்ன பொண்ணு வந்து சொல்றா உண்மையிலே உனக்கு சைக்கிள் போறலாம் இருக்கு போல இருக்கு. பையன் வந்து கூப்பிட்றான், டே என் கூட ஒரு ஆடுறா போ,
ஷிஃப்ட் முடிஞ்சோடனே வரேன் அப்படின்ட்டு சின் வந்து சொல்லிடுறா. வேணா அவ்வளோ நல்லாவா இருக்கு அப்படின்ட்டு அந்த பையன் வந்து கேட்குறான். எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் போன ஜாப்ல இருந்ததை விட இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏமா போன ஜாப் என்னது உனக்கு, எங்கே வேலை பார்த்தா அப்படின்ட்டு அந்த சின்ன பையன் வந்து கேட்குறான். சக்கமோட்டோ வந்து மைண்டில் நினைக்கிறான், அவட்ட சொன்ன அப்படின்னு அவனை கொண்டு வரட்டா அப்படின்னு. அதை வந்து இதை ரீட் பண்ணிடுறான். அவன் வந்து ஒரு கிளீனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். சக்கமோட்டோ வந்து எதுவுமே பேசாமல் நூடுல்ஸ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இதோட இந்த எபிசோட முடிஞ்சிருது. அடுத்த என்ன அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.